வெஞ்சன்ஸ், அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பழிவாங்குதல். அதுக்கு ஏத்தாப்புல இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா, கொடூரமான ஒரு பழிவாங்குதல் இந்த படத்துல இருக்கு. பண்றது ஹீரோயின் அபர்ணதி, ஒரு பெண் தான். இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்னன்னு ரிவ்யூவோட எண்டிங்ல சொல்றேன். வெஞ்சன்ஸ் இன்டர்வல் முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் கலெக்டரா இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகி வர்றாங்க. அவங்க கலெக்டரா இருக்கும்போது அரசியல் ரீதியா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, சிஎம் தரக்கூடிய டார்ச்சர், இதெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஒரு கோயில்ல கூட ஒரு பிரச்சனை, கலவரம் ஏற்படும். இந்துவுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் சண்டை இழுத்து விடுற மாதிரி ஒரு மத கலவரத்தை ஒண்ணு உண்டாக்குவாங்க. அது எப்படி ஏற்படுதுன்னா, அது ஒரு ஒயின் ஷாப்பால, கோயில் பக்கத்துல இருக்கக்கூடியதுனால அந்த ஒயின் ஷாப்பை சீல் வைக்கணும் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். இதுக்கு அந்த ஒயின் ஷாப்புக்கு பெர்மிஷன் கொடுத்தது அந்த கலெக்டர் ஹீரோயின் அபர்ணதி தான். தன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஒயின் ஷாப்பை வச்சு பொழைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த கலவரத்துல அபர்ணதிக்கு ஒரு கல்லு வந்து தலையில பட்டு ரத்தம் வந்துருது. திரும்ப அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் போய் ஒரு சின்னதா மீட்டிங் வைக்கிறாங்க. கலவரத்தை ஏற்படுத்தின எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அந்த ஒயின் ஷாப் நடத்துறவர் அவர்கிட்ட மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்றாங்க. அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வருது. அந்த மத கலவரத்தை பண்றதுக்கு பிளான் போட்டதே இந்த கலெக்டர் அபர்ணதி தான். ஏடா அது ஹீரோயின்னா நல்லவங்களா தானே இருக்கணும், இவங்க என்ன வில்ல மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இவங்க பண்ற எல்லாமே நல்லவங்க மாதிரியே இருக்கும். ஆனா இன்டர்வல்ல தான் தெரியும் அது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ப்ராப்பரா பண்ணது அப்படின்னு. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக அந்த மத கலவரத்தை தூண்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. அதுதான் அந்த அரசியல், அந்த அரசியல்வாதி சிஎம்முக்கும் அவங்களோட பினாமிகளுக்கும் வைக்கக்கூடிய ஸ்கெட்ச். ஏன்னா ஹீரோயின் அபர்ணதியை கலெக்டர் போஸ்டிங்ல இருந்து தூக்கணும்னு நிறைய பேர் பிளான் பண்ணி முடிச்சிருவாங்க. கலெக்டர்ல இருந்து தானே தூக்க முடியும், அதுக்கு மீறி நான் மேற்பதவிக்கும் என்னால வர முடியும் அப்படிங்கிறதுக்கு பிளான் போட்டு பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த இது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ சிஎம் எல்லாருமே இவங்க பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற ஆர்டர் வருது. அப்படியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபைட் சீன் இருந்தா நல்லா இருக்கும்ல. சிஎம் இப்போ ஹீரோயின் அபர்ணதியை கொல்றதுக்கு ஸ்பை கார்டு ஸ்னைப்பரோட வந்துடுறாங்க, தன்னோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அதை ஒரு பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சூப்பரா மாசா காட்டியிருக்காங்க. அந்த ஸ்பைஸையும் அந்த ஸ்னைப்பரையும் தன்னோட வீட்டுக்குள்ளேயே வச்சு அவ்வளோ கோபமா பயங்கரமான முறையில் அபர்ணதி வந்து கொல்றாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அடிபட்டுருது. அந்த குழந்தை யாருன்னா அது வந்து அபர்ணதியோட குழந்தை தான். ஆனா அது வந்து யாருக்குமே தெரியாம இவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆசிரமத்துல இருந்து நான் அப்பப்போ கூப்பிட்டு இந்த பொண்ணை பாத்துக்கிறேன் அப்படின்னு. அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரியும். இப்படி ஒரு சைட் சென்டிமெண்ட்ல போக ஒரு சிச்சுவேஷன்ல அபர்ணதி வந்து யாரும் தெரிய வருது. அவங்க வந்து இவங்களோட பொண்ணா, அவங்க எப்படி இங்க இருக்கலாம் அப்படின்னு கட்சிக்காரங்க எல்லாமே போல்டா எதிர்த்து அபர்ணதியோட சாரியை வந்து உருவிடுறாங்க. அதை மறைக்காமையும் தன்னோட திமிர போல்டா அபர்ணதி அந்த ஆக்டிங்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்போ சாரியை உருவி இந்த அளவுக்கு நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற வெறியோட வெளியில போறவங்க வில்லனோட பேச்சுப்படியே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சாகுற மாதிரி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க கிளைமேக்ஸ் வந்தோடனே வில்லனை ஒரே ஷாட்ல டக்குன்னு கொண்டுட்டாங்க. என்னடா அது படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அபர்ணதி வந்து சாகல, தன்னை கேவலப்படுத்தினவங்களை என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தாங்க கிளைமேக்ஸ். ஒரு பொண்ணுக்கு கோபம் ஆகலாம், ஆனா இவ்வளோ கோபமும் இவ்வளோ பழி வாங்குற திறனும் இப்படி இந்த அளவுக்கு யோசிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதான் சொன்னேன்ல, வெஞ்சன்ஸ் அப்படின்னா பழி வாங்குதல். அதுக்கு ஏத்தாப்புல இந்த படம் வந்து சூப்பரா அருமையா அமைஞ்சிருக்கு. ரொம்ப விறுவிறுப்பா ஃபாஸ்டா அடுத்தடுத்த சீன் காட்சிகள் எல்லாமே ரசிக்கும்படியா பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்தோட பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த படத்தோட ட்விஸ்ட் பார்ட் 2 கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. படத்தை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா அருமையா பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா இந்த படத்தோட தியேட்டர்ல பார்த்துருங்க. இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.